பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே வணக்கம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு பல பேர் தெரியாமல் முடிப்பாங்க. இப்போ எனக்கு அதே நிலைமை தான். ஏன்னா 2 காமெடியன் பின்னி படல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2 பேருமே மிகப்பெரிய காமெடியன். மதிப்புக்குரிய சத்யராஜ் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு சந்தோஷம். சிவகார்த்திகேயனுக்கு வந்து சந்திக்கிறோம். அப்புறம் டாக்டர் போட்டால் எல்லாரும் கெஞ்சி கதறி சைடில் நின்று கேட்டு வாங்குவாங்க. படம் தயாரிப்பாளர் சிவபாலன் எனக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்தாரு. அப்புறம் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆரோக்கிய தாஸ் அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னார். கதை ஒரு வருஷம் அலைஞ்சார். என்கிட்ட வருவார், போவார், கதையை சொல்லுவார். நான் ஒரே ஒரு நாள் சொன்னேன், முன்னாலே விட்டுருங்க, பின்னாலே விட்டுருங்க, நடுவே 2 லைன் சொல்லுங்க அப்படின்னு. அவர் நடுவே 2 லைன் இந்த படத்தில் வரும் செம படம் 6 அடி தாய்மடி திட்டம்னு ஒரு மேட்டர் சொன்னார். அதை கேட்டுட்டு நான் ஒத்துக்கிட்டேன். சரி, நீங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் யாருன்னு? டாக்டர் சிவபாலன் அப்படின்னு. அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. சார், உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் அப்படின்னாரு. துணிஞ்சு படம் எடுத்தார். ஆனால் டாக்டர் சிவபாலனை பாராட்டினேன், ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா கும்மாங்குத்து, கம்மாங்குத்து, கமர்ஷியல் படம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கதையை ரசித்ததுக்கு அவர் ஒரு பாராட்டு. இந்த கதையை எழுதின ஒரு இளம் டைரக்டர் ஆரோக்கிய தாஸ் கொஞ்சம் முற்போக்கான டைலாக்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் கே, அவர் பேருக்கு தகுந்த மாதிரியே கேட்குற மாதிரி இசையை போட்டிருக்காரு. பாடலாசிரியர் யுகபாரதி, இந்த யுகத்துக்கு என்ன பாட்டு எழுதினமோ அதை எழுதியிருக்காரு. அது தேனிசி செல்லப்பா பாடியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள், கேமராமேன் ஒருத்தர் கருப்பையான்னு பேர் தான் கருப்பையா, படத்தை கலர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா சங்கர்னு ஒருத்தர். எனக்கெல்லாம் ஆடவே வராது. ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்களை காலை மிதிச்சிடுவேன், கையை மிதிச்சிடுவேன். மிதிச்சிட்டு சாரி கேட்பேன். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், இல்லைம்மா நீங்கள் போய் உட்காருங்க, நான் 4 தடவை ஆடி பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் நல்லா ஆடுவீங்கன்னு. இல்லை சார், உங்கள் கூட ஆடுறேன். வேண்டாம்மா, இன்னொரு 10 தடவை மிதிச்சிடுவேன் நான் அப்படின்னு. இப்படியே எங்களை கொஞ்சம் ஆட வச்சுருக்காங்க. அப்புறம் என் கூட நடித்த திருமுருகன், மூனார் ரமேஷ், என்ன விஷாலினி, வைதேகி, இன்னும் நிறைய நடிகர் நடித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்ற ப்ரொடியூசர் கவுன்சில், இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மொத்த கவுன்சிலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக போய் பேர் சொல்லிட்டு இருந்தால் இனிமேல் வெடிச்சிடும். அதனால மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண நடிகர், டெக்னீஷியன், மியூசிக் பார்ட்டி அத்தனை பேருக்கும் வந்து ரசிகர்களுக்கும் ஒரே அடியாக ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் சத்யராஜ் பிச்சை எடுத்துட்டாரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு. இதுக்கு மேலே நான் காமெடி பண்ணால் எடுபடாது. ஏன்னா படத்தில் வேணால் காமெடி பண்ணிக்கலாம். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுனா 2 மணி நேரம் எடுத்த படத்தை யுகபாரதி 2 லைனில் சொல்லியிருக்காரு. விவசாயம் இல்லைன்னா உலகேதுடா, உயிரேதுடா. பல கட்டடங்கள் உருவாக வயக்காட்டை அடித்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? விவசாயம் நாட்டில் அவசியம் தேவை. விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிரே இருக்க முடியாது, நம்ம உயிரோடு வாழ முடியாது, சாப்பிட்ற எண்ணத்தை வச்சு சாப்பிட முடியும். அந்த விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கதையை எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அந்த விவசாயிகளுக்கு அந்த மண்ணு தான் உயிர், உடல், மானம், மரியாதை, பேரு, புகழ் எல்லாம். அந்த மண்ணை அவன் விட்டுறக்கூடாது. அது 1/4 ஏக்கராக இருந்தாலும் சரி, 1/2 ஏக்கராக இருந்தாலும் சரி, 3/4 ஏக்கராக இருந்தாலும் சரி, அதில் தான் அவன் வாழணும், அதில் தான் அவன் விவசாயம் பண்ணணும். ஐயா, ஒரு வருஷம் இல்லாமல் விளையில அதனால நிலத்தை வித்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு வருஷம் விளையிலன்னா அடுத்த வருஷம் விளைங்க. இப்போ வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரம் பண்ணல, வியாபாரம் நல்லா இருந்தால் அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கிறான்ல, அது மாதிரி தான். இந்த விவசாயிகளை சந்தைக்கு வர்றது யார் யார் தெரியுமா? அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் ஓனர்கள், கார்பரேட் கம்பெனி, தொழிலதிபர்கள். எதுக்கு வர்றாங்க? தூக்கம் விசாரிக்கவா, இல்லை சந்தோஷம் கண்டவா? அந்த நிலத்தில் 1/4 ஏக்கராவது ஏதாவது வாங்கிடலான்னு தான். அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்த இடத்த சில பேர் ஏமாந்து காசுப்பட்டு வித்துடுறாங்க. அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஆகிடுது. இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் விற்று கட்டடம் ஆகிட்டே போனால் அப்போ நம்ம எதை சாப்பிட்றது? விளைநிலம் எங்கே இருக்கும்? அது இருக்கக்கூடாது. விவசாயிகள் விவசாயியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன படம் தான் இந்த 49O. இந்த 49O வந்து இந்த விவசாயிகளை பற்றி சொல்கிற கதை நம்ம ஊர் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா ஊர் விவசாயிகளுக்கு சொல்கிற கதை. அது மட்டுமல்ல, இந்தியா விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அது இங்கிலாந்து விவசாயியாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி, விவசாயி தான்.
அதில் என்ன ஒரு சேஞ்சு? அமெரிக்காவில் ஜீன் பேண்ட் போட்டு விவசாயம் பண்ணுவோம், நம்ம ஊரில் வேட்டி கட்டிட்டு விவசாயம் பண்ணுறோம். அதுதான் சேஞ்சு. அது நெல் விளை வைக்கிறவனாக இருந்தாலும் சரி, கொள்ளு விளை வைக்கிறவனாலும் சரி, கோதுமை விளை வைக்கிறவனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் ஒரு விவசாயின்னு ஒருத்தர் இருந்தானோ அவன் நிலத்தை காப்பாற்றணும். அப்போ தான் மக்கள் வயிறார வாழ முடியும், வயிறார சாப்பிட முடியும். அதுதான் 49 ஓ. அந்த 49 ஓ படத்துக்கு இது பலதரப்பட்ட மக்கள் பார்க்கலாம். இதில் சொல்லுவாங்க ஏ கிளாஸ் படங்க, பி கிளாஸ் படங்கன்னு. இது ABCDEZ வரைக்கும் பார்க்கலாம். இல்லை எல்லாத்து கிராமத்துக்கும் பிடிக்கும், சிட்டிக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட படம் தான் 49 ஓ. 49 ஓ திஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அப்புறம் 49 ஓன்னா என்ன, நோட்டோன்னா என்ன, நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன நன்மை, இதை போடலாமா வேண்டாமா, இது அருமையான விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். இதுதான் 49 ஓ. 49 ஓ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், இது எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். 49 ஓ கதையை பற்றி மட்டுமே சொல்றேன். திஸ் பெஸ்ட் மூவி, இது ஒரு நல்ல படம். நான் மறுக்கா சொல்றேன். நான் மவுண்ட் ரோடு தர்கா கட்ட வேணாலும் வந்து சொல்றேன். இந்த படத்தை நீங்க தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தை நீங்க அவசியம் பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கணும். ஏன்னா எல்லா அம்சமும் இருக்கு. எல்லா அம்சம் ஏன் இருக்குன்னா, இது ஒரு மினிமீல்ஸ் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கு இந்த படம். ஒரு ஹோட்டலுக்கு போய் மினிமீல்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு பிளேட்டில் சக்கரை சாதம் வரும், புளி சாதம் வரும், எலுமிச்சை சாதம் வரும், தயிர் சாதம் வரும், ஒரு ஸ்வீட்டு, காரம், ஒரு பாயாசம், ஒரு வடை. இதெல்லாம் மொத்தமாக சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இந்த 49 ஓவில் இருக்கும். ஆக மறுபடியும் நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் பேச விரும்புகிறேன். 49 ஓ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு 49 ஓ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி. இது ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம், நன்றி.